தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தேவன் கொடுத்தவைகளை அதை பாகாலுக்குரியவர்களாய் உரியதாய் மாற்றி போட்டார்கள். தேவன் வெள்ளியும் பொன்னையும் ஏராளமான நன்மைகளையும் கொடுத்ததை அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் பயன்படுத்தாமல் அதை பாகாலுக்குரியதாய் மாற்றி போட்டது நிமித்தம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் மீது கோபம் உண்டவராய் இருந்தார். ஆம், இன்றைய நாளிலும் தேவன் நமக்கென்று சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கென்று பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கென்று செல்வங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கென்று சில உலக பிரகாரமான நன்மைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அவைகளை பயன்படுத்துவதை உலகத்துக்காக நாம் பயன்படுத்தி விடுகிறோம். இன்றைக்கு அப்படி இராதபடிக்கு தேவனுக்குரியதாய் பயன்படுத்தத்தக்கதாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் தேவன் மகிமைப்படும் விதமாய் பயன்படுத்தத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம். எந்த ஒரு நன்மை கொடுத்தாலும், எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அதை உலகத்துக்குரியதாய் மாற்றி விடாதபடிக்கு அதை தேவன் விரும்புகிற விதத்திலே அதை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்த ஆசீர்வாதம், பிள்ளைகள் முதல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளும் ஆண்டவரே உலகத்துக்குரியதாய் மாற்றிவிடாதபடிக்கு ஆண்டவரே ஞானமாய் செயல்பட்டு ஆண்டவரே கர்த்தருக்குரியதாய் மாற்றத்தக்கதாய், கர்த்தருடைய பணிக்காக செலவிடத்தக்கதாய் ஆண்டவரே என்ன ஒரு காரியத்தை நீங்க எந்த ஒரு நன்மையை கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தத்தக்கதான கிருபையை கத்தத்தாங்க. உலகத்துக்குரியதாய் மாற்றி விடாதபடிக்கு தேவனே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க கொடுத்த சின்ன ஆசீர்வாதமாயிருந்தாலும் பெரிய ஆசீர்வாதமாயிருந்தாலும் அதில் தேவன் மகிமைப்படும் விதமாய் ஒவ்வொருவரும் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அதில் நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு அது உபயோகமாய் இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் உச்சுகிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.